அதான் அந்த வசனத்துடைய கருத்து என்னவென்றால், அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய். இதுதான் கிறிஸ்து கொடுக்கிற உன்னதங்களின் முதல் ஆசீர்வாதம். குற்றமற்ற மக்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கடந்த காலத்தை சற்று யோசித்து பார்ப்போம். நீங்களும் நானும் அதற்கு தூரமாக இருந்தோம். குற்றம் உள்ளவர்களாக, பாவிகளாக, துரோகிகளாக, தேவனுக்கு பரிசுத்தமில்லாத வாழ்ந்தோம். ஆனால் தேவன் அதை ரத்து செய்து ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தந்தார். இரண்டாவது நான் சொல்லும் ஒரு வார்த்தை, 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், அதில் கேளுங்கள். அதாவது அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, கிருபையின் மகிழ்ச்சிக்கு உங்களையும் என்னையும் புகழ்ச்சியாக்கினாராம். எத்தனை பெரிய வார்த்தை! கிருபையின் அந்த மகிமைக்கு புகழ்ச்சியாக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே இகழ்ச்சியோடு வாழ்ந்தோம். கிருபைக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை, மகிமைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்ட கிருபைக்கு தூரமாய் இருந்தோம், மகிமைக்கு தூரமாய் இருந்தோம், புகழ்ச்சிக்கு தூரமாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ கிருபைக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் இந்த உலகத்திலே ஏளனமாய் பரியாசமாய் எண்ணப்பட்ட உங்களை என்னையும் தேவன் புகழ்ச்சியா வைத்திருக்கிறார். விசுவாசித்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஒரு காலத்திலே புகழ்ச்சிக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லை. இன்றைக்கு நமக்கு ஒரு அறிமுகம், நமக்கு ஒரு முகவரி, அல்லாவிட்டால் பல 4 பேருக்கு மத்தியிலே நாம் யார் என்று விளங்க பண்ணினாரே. God proved it. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள் யோசித்து பாருங்கள். அவர்கள் பிரபலங்களாய் பிறக்கவில்லை, எங்கேயோ பிறந்தார்கள், எங்கேயோ வளர்ந்தார்கள். ஆனால் தேவன் இன்றைக்கு அவர்களை புகழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். அதாவது உன்னதத்தினுடைய 2வது ஆசீர்வாதம், கிருபைக்கும் மகிமைக்கும் உங்களை புகழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். அதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், எதெல்லாம் நமக்கு எதிரடையா இருந்ததோ, கவனிங்கள், கிருபை நமக்கு எதிராக இருந்தது, புகழ்ச்சி நமக்கு எதிராக இருந்தது, மகிமை நமக்கு எதிராக இருந்தது. அத்தனையும் உடைத்து தேவன் உங்களையும் என்னையும் புகழ்ச்சிக்கும் மகிமைக்கும் கிருபைக்கும் சொந்தக்காரராய் மாற்றியிருக்கிறார். 3ஆவதாக நான் சொல்ல வந்த வார்த்தை, அதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், ஒரு புதிய உறவை தந்தார். அந்த உறவின் மூலமாக கிருபையை தந்தார். ஒரு புதிய உறவை தந்தார். அந்த உறவின் மூலமாக மகிமையை தந்தார். ஒரு புதிய உறவை தந்தார். அந்த உறவின் மூலமாக ஒரு புகழ்ச்சியை தந்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் புகழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமே தேவன் தந்த உறவு. அந்த உறவுதான் உங்களை என்னையும் புகழ்ச்சியாக்கி இருக்கிறது. 3ஆவது நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை 6ஆம் வசனத்தில தேவன் சொல்லுகிற வார்த்தை, நம்மை உங்களையும் என்னையும் ஒரு சுவிகார புத்தர் ஆகும்படி, அந்த வார்த்தை சொல்லுகிறேன், சுவிகார புத்திரர். அப்படியானால்